பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதான் இன்னைக்கு நமக்கு வாசிக்கப்பட்டது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல அந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்வது என்ன? இதற்கு விளக்கம் அளிக்கிறார் என்று சொல்றேன். நான் சொல்ற வார்த்தை இதில் கிடையாது. மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். கலாத்தியர் கிரந்தத்தில் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகளாவன அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இடுகிறார். அது ஒரு முற்று பெறாத பட்டியல் என்று சொல்கிறார். ஆவியின் கனி என்று சொல்கிறார், அதை ஒரு முற்று பெற்ற பட்டியலாக சொல்கிறார். ஒரு கனி, அதில் இருக்கும் 9 நபர் சுளைகளை பற்றி அவர் பேசுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. இது திரும்ப திரும்ப தினம் தினம் நாம் சொல்ல வேண்டியது, நமக்கு சொல்ல வேண்டியது. நான் மாம்சத்துக்குரியவன் அல்லவே அல்ல, நான் ஆவிக்குரியவன். இது முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் ஆவிக்குரியவனாக இருப்பேன் என்றால் மாம்சத்துக்குரியவர்களை மேன்மை பாராட்ட முடியாது. அப்பதான் அவர் என்ன சொல்றார்? பின்னோக்கி பார்க்கிறார். நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சொல்லிக் கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நாமும் மேன்மை பாராட்டலாம். நான் எபிரேயன் பிறந்த எபிரேயன். அதுக்கப்புறம் நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். பெஞ்சமின் கோத்திரத்தான் என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜ பரம்பரைன்னு அர்த்தம். சவுல் எங்க கோத்திரத்துல வந்தவர். முதல் ராஜா எங்க ராஜா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எங்க ஃபாதர் சொல்ற மாதிரி ராஜ பரம்பரை. அதுக்கப்புறம் ரோமன் குடிமகன். நிறைய சொல்ற கமாலியலின் பாடல்கள் படிச்சவன் அர்த்தம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவன், ஏழு பல்கலைக்கழகத்துல படிச்ச மாதிரி நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்றான். தன்னுடைய அருமை பெருமைகள் எல்லாம் நான் பேச வேண்டும் என்றால் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பையுமாக கருதுகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்துல 9. ரைட். உடையவனாயிராமல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கான அடையாளத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தினால் பிறக்கும் இந்த நம்பிக்கை குறித்த விளக்கம் சொல்கிறார். 4 வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஒன்று தேவ நீதி, தேவனை அறிகின்ற அறிவு, தேவ ஆற்றல், தேவனுக்காக பாடுகளை அனுபவிப்பது, அதன் மூலம் தேவனின் ஆற்றலை உலகத்திற்கு விளம்பப்படுவது. இதான் சொல்றாரு. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்கு உள்ளாகி எப்படியாகினோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. I want to know him intimately. I want to experience the power of God. I want to participate in his suffering and demonstrate to the watching world my God is able. Hallelujah. அதான் சொல்றாரு. தேவனுடைய நீதி, சுயநீதி உடையவராக நான் இல்லை. மேன்மை பாராட்டுவது சுயநீதி. என் சாதி பெருமை, என் நிற பெருமை, என் பண பெருமை, என் அந்தஸ்து பெருமை, ஆணவர் பெருமை, ஊர் பெருமை, மண்ணூர் பெருமை, மொழி பெருமை, எத்தனையோ பெருமைகளை மனிதர்கள் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். இவைகளின் மீது எனக்கு பற்று இல்லை. நான் எப்போதும் எனக்கு சொல்லிக் கொள்வது, உலக வரைபடத்தில் நாடுகளை சுற்றி எழுதப்பட்டிருக்கிற கோடுகள் மனிதன் போட்ட கோடுகள், இது தேவன் போட்ட கோடு அல்ல. யார் போட்டது? இந்த கோடுகள் மாறி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த USSR இப்பொழுது இந்த கோடுகள் மாறிவிட்டது. இது மனித கோடுகள். இந்த மனித கோடுகள் நிரந்தரமற்றவைகள். அதனால்தான் இந்த எல்லைகளை மாற்றுவதற்கு ஈவன் ட்ரம்புக்கு கூட ஆசை இருக்குது. கிரீன்லாந்து பிடிக்கலாமான்றாரு. அவர் என்ன பேசுறாரு தெரியல. திடீர்னு கொஞ்சம் லுனாட்டிக்கா மாறிடுறாரு. அவன் ஜோலியை பார்ப்பா, அவனை எலெக்ட் பண்ணது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வேலை பார்த்து மூச்சு காட்டாம சொல்லணும். அவருக்கு கனடாவை ஆக்கிரமிக்கிறேன் தேவையில்லாத வார்த்தைகளாம் பேச. இது மனிதனுடைய ஆணவத்தின் அடையாளம். சிம்பிள் ஆஃப் மேன்ஸ் பிரைட், ஹியூமன் பிரைட். அப்போ மனிதன் போட்டிருக்கிற கோடு, நான் இங்க இருக்கிறேன், அதனால பாகிஸ்தான்காரன் விரோதம். ஒரு காலத்தில் இந்தியன் அவன் இல்லை. நான் யாருக்காக கை தட்டுவேன்னா, யார் நல்லா விளையாடுறவங்க கை தட்டுவேன். நான் இந்தியாவுக்காக செய்ய மாட்டேன், கை தட்ட மாட்டேன். ஏன்னா நான் யாரு? I'm a world Christian. I'm a world Christian. I'm not just an Indian. I am a Christian Indian. I am a world Christian. நல்லா கவனிச்சீங்களா? நான் உலக கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ இந்தியன். எது முதல்ல எனக்கு சொல்லுங்க. இன்னும் சொல்ல மாட்டேங்க. I am a Christian first, then I am an Indian. Because I am a world Christian. Because I am a world Christian, I love everybody. I love a Singala. தமிழையும் நேசிக்கிறேன், சிங்களத்தையும் நேசிக்கிறேன். இங்கே மொழி பற்றி இல்லை, நிற பற்றி இல்லை, கலாச்சார பற்றி இல்லை, பண்பாட்டு பற்றி இல்லை. எல்லாம் இயேசுவின் குடும்பம். எல்லாரையும் ஒரே இடத்தினால் தோன்று பண்ணினார். அதனால் என்னுடைய பார்வைகள் மாறுகிறது.
நான் அவரை அறிவதினால் பழைய நீதியை அழுக்கான கண்டை என்பதனால் அதை எரிந்துவிட்டு தேவனால் ஒரு நீதியை உடையவனாக இருந்து தேவனை அறிகின்ற அறிவினால் அந்த நீதியின் பெருக்கம். தேவனை அறிய அறிய தேவனுடைய குணாதிசயங்கள் தான். தேவன் என்பது என்ன? அவருடைய பெயர் இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள் தெரியுமா அவருக்கு? The nomenclature of God are these characters. அவர் பரிசுத்தமுள்ளவர்னு அர்த்தம். அவருடைய குணாதிசயம் ஒரு பெயர் மட்டுமல்ல, அவருடைய பெயர்கள் எல்லாம் அவருடைய குணாம்சம், அவருடைய குணாம்சம் எல்லாம் அவருடைய பெயர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம் தேவனுடைய நாமம் நமக்கு தெரியணும். 10 நாமத்தை சொல்லி சொல்றதில்ல, அதற்குள் நமக்கு இருக்கின்ற பூரண பாதுகாப்பு அவர் தம்முடைய பேருக்கு பொருத்தமானவர். அலெக்சாண்டர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த சின்ன கதை சொல்லுவாங்க. யுத்தத்துல ஒரு சிப்பாய் ஓடி வந்துட்டானா, கூட்டத்து பாஸ் இவன் சண்டை போட மாட்டேன்றான், திரும்ப திரும்ப ஓடி வர்றான். அவன் பேர் என்னடா கேட்டானா, அவன் பேர் அலெக்சாண்டர் நானா. ஒண்ணு பேரை மாற்றிக்கோ, இல்லைன்னா ஒன்ன மாற்றிக்கோன்னா. இந்த கதை உங்களுக்கு தெரியும், என்னோட 1000 கதை உங்களுக்கு தெரியும். ஒண்ணு உன்ன மாத்திக்கோ, இல்லைன்னா பேரை மாத்தி. அலெக்சாண்டர் பேரை வச்சுக்கிட்டு சண்டை போட மாட்டேன்னா பெரிய அவமானம்டா, உனக்கு இல்லை எனக்கு. நான் சொல்ல புரியுதா அவருக்கு? The nomenclature of God, தேவனுடைய நாமங்கள் எல்லாம் அவர் இன்னார் என்பதை அடையாளப்படுத்துவது. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவத்துக்குரிய அடையாளங்களை எல்லாம் நான் அடையாளப்படுத்தாவிட்டால் வெட்கக்கேடு. அவருடைய நீதி உடையவதாக இருந்து I will reflect the character of God. அப்புறம் அவரை நான் அறிய அறிய தேவ நீதி எனக்குள்ளாக போக்கும். கிருபை என்பது மகிமையின் துவக்கம், மகிமை என்பது கிருபையின் நிறைவு அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னான். இன்னொரு முறை சொல்லட்டுமா? கிருபை என்பது மகிமையின் துவக்கம், மகிமை என்பது கிருபையின் நிறைவு. அப்போ அவரை அறிகிற அறிவிலே நான் பெருக பெருக கிருபையிலே பெறுகிறேன், மகிமை அடைந்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய மூல மந்திரம். தேவனை அறிகிற அறிவு வர வர அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசம் விருத்தி அடைகிறது. The more I know, the more I trust him. மேல பிள்ளை நிக்குது, அப்பா கீழே நிக்கிறாரு, கையை தூக்குறாரு, பயப்படாம என்ன செய்யுது? குதிக்குது. ஏன்னா கூப்பிடுறவர் யாரு? அப்பா. என்ன கீழே போட மாட்டாரு. The more I know him, the more I can trust him. அவரை நம்பலாம், எதற்கும் நம்பலாம், எப்போதும் நம்பலாம். அவர் எக்காலத்துக்கும் நம்பிக்கை கூடியது. நம்பிக்கை மோசம் செய்ய மாட்டார். நான் அவரையும் அவருடைய அறிகிற அறிவையும் அவரை அறிகிற அறிவினால் வருகிற ஆற்றல், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. ரெண்டும் பாசிட்டிவாவும் சொல்றாரு, நெகட்டிவாவும் சொல்றாரு. சாராவுக்கு சொல்லும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்றாரு. அந்த பாட்டியம்மா சிரிக்கிறாங்க, பல்லே இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பல்லுனால பாட்டி சிரிக்கிறது, பல்லு கட்டுறதுக்கும் அவங்க ஆள் கிடையாது. அடுத்த பக்கம் நீங்க பாருங்க, மரியாதைக்கு சொல்லும் போது காவலில் சொல்றான், தேவனால் எல்லாம் சாத்தியம் கூடும் அப்படின்றான். என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த தேசத்தை சுதந்திரிப்பது இயேசுவால் கூடும். தேவனை அறிகிற அறிவின் வாசனையினால் இந்த தேசத்தை நிரப்புவது. 4000 ஜாதி மக்கள், 17,000 உலகத்தின் ஜாதி மக்கள், 7,000 மொழி பேசுகிறவர்கள், 232 நாடுகளை சேர்ந்தவர்கள், எல்லாவற்றிலும் ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல அப்படின்னு சொல்றாங்க. இது கற்பனை வார்த்தை அல்ல, தேவனுக்கு சாத்தியம் என்பதனுடைய வார்த்தைகள். இது கனவு திட்டம் அல்ல, இது நனவாகும் தேவனுடைய திட்டம். இதை நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். தேவ நீதி, தேவனை அறிகிற அறிவினால் வருகிற தேவ ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு ரூபகாரம் என்ன? பாடுகளை எதிர்கொள்வது. அலெக்சாண்டர் பேரை வச்சுக்கிட்டு ஒதுங்குவதில்ல, வெளிப்படுத்துவது. daringly facing any calamity. என்னோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருப்பவர்கள் சொல்லுங்க, நான் அவரையும் அவரை அறிகிற அறிவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அந்த பாடுகள் மூலம் என் தேவனின் ஆற்றலைத்தான் உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பணி திட்டத்தை கொடுப்பாருன்னா நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின வேலை தான் கொடுப்பாரா? கேட்கிறீங்களா? நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி, நம்முடைய தராதரவுக்கு மிஞ்சிய காரியத்தை கொடுத்துட்டு 100க்கு நம்பினால்தான் இது சாத்தியம் என்கிற அளவுக்கு நம்மளை வச்சுக்குவாரா? நம்மளால முடிவுப்பட்ட திட்டத்தை அவர் கொடுக்க மாட்டாரு. நம்ம உலகத்தில் நடக்கிற திட்டங்கள் எல்லாம் மனித திட்டங்கள் தான். நம்ம செய்யலாம், சும்மா ஒரு பேருக்கு ஜெபம் பண்ணலாம். சரி, நம்ம தோக்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுவாங்க.
அது எதுக்கு? சம்பிரதாயம். அப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க ஐயா அப்படிமா, ஒரு சுருக்கமா பண்ணுங்க பதவிங்களா, ஒரு சுருக்கமா. இது என்னது? ஆண்டவர் என்ன சுருக்கம்? அவருக்கு சுதந்திரம் பேசணும், சுருக்கமா இருக்க முடியாது. ஆண்டவரால் எல்லாம் சாத்தியம் என்பதனால் எந்த பாடுகள் வந்தாலும் அவர் கொடுக்கின்ற பழுவான திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்வார். பாடுகளை எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக தேவன் பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள் பார்க்கலாம். 12, 13, 14. இப்போது என்ன பேசுறாரு? அவர் பிடிக்கப்பட்டதற்கான காரணத்தை சொல்லுகிறார். அதுல ஒரு பரம அழைப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த தொகுதியை நீங்க கொஞ்சம் நல்லா கவனமா பார்க்கணும். ஆசையாய் தொடர்கிறேன் என்கிற வார்த்தை இருக்கிறது. நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன் என்பது முதல் 11 வசனங்களுக்கான சாராம்சம், சம்மரி ஸ்டேட்மெண்ட். நான் இதில் அடைந்தாயிற்று, தேடினவனானேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் தொடர்கிறேன். I press on, pressing on. I am pursuing with perseverance. நான் இதை அடைவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய நேரம் விசுவாசிகள் எல்லாம் அனுபவிச்ச மாதிரி, ஆண்டவர் எல்லாம் சாதிச்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்சுமா நினைக்கிறோம். நாம் அறிந்தது கையளவு, கல்லாதது உலக அளவு. ஏதோ உலகத்தை ஆதாயம் பண்ணி விட்டோம், பெரிய பெரிய பூச்செல்லாம் போடுறோம். அந்த காலத்துல நான் வாலிபனா இருக்கும்போது பாராளுமன்றத்தில் சிலுவை கொடி பார்க்கணும் அப்படின்லாம் நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். அப்படிதான் முட்டாள்தனம் நினைச்சேன். பாராளுமன்றத்தை சிலுவை கொடி பார்க்கிறது இல்லையா, இந்திய மனமொழி இயேசுவை அமர பண்ணுவது, அதுதான் சுவிசேஷ உயர்வு. நாடுகளை வெல்லுவது அல்ல, அதான் கிறிஸ்டியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த காலத்துல போராடிய மொழியை அநேக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினார்கள். நிறைய மிஷனரி கான்ஃபரன்ஸ்ல பெரிய கொடியை ஆட்டிட்டு பாடுவாங்க, ஒருத்தர் மொழிக்கு போக மாட்டான். இந்தியா இந்தியான்னு ஒன்று பாத்தீங்களா? தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், ஐ பெர்சிவியர்னு சொல்றாரு. இப்ப அடுத்த வசனத்துக்கு வரும், 13ஆம் வசனம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாலே மறந்து முன்னாலே நாடுகிறேன். இங்க என்ன சொல்றாரு? ஊழியத்துல அல்லது வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல பழங்கதைகளை பேசுவதற்கு நமக்கு வழங்கப்பட்டுருவோம். புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, செய்யறதுக்கும் ஒண்ணும் இல்ல, செய்யவும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? எனக்கு வயசாயிடுச்சு, நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் அடிக்கடி பல கதையை பேசுறேன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். வருங்காலத்தை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? இளமை இன்னும் பூங்காற்று இன்னும் உங்ககிட்ட வீசிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இளமையா இருக்கணும்னு எது பேசுங்க? வருங்காலத்தை பற்றி பேசுங்க. இப்ப வரலாறு கூடாதா? இல்ல, வரலாறு வேணும், வரலாறு எழுதுங்க, பேசிட்டே இருக்காருங்க. நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கு நாம் நம்மை பற்றி அவர்களுக்கு எழுதணும். எனக்கு என்னுடைய பேட்டி கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் தெரியுமா? தாத்தா எழுதுங்க, எங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போங்க, எங்களை பற்றி உங்களுடைய கனவுகளை எழுதுங்க, எழுதுங்க, எழுதுறீங்களான்னு கேட்பான். மிரட்டரா இருக்க என்ன பார்த்து. வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய நினைவு பக்கங்களை வைத்து விட்டு செல்ல வேண்டும். ஆனால் நாம் வேலை வருங்காலத்துக்காக திட்டமிட்டு முன்னேற வேண்டும். திட்டமிடுதல் நம்மை விட பெரிய. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த தீர்மானம் நமக்கு அவசியம். ஒன்று செய்கிறேன், அதை பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அடுத்தது கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பண்டைய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I stay focused. I stay focused. எனக்கு ஒரு திட்டம் உண்டு. 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரே ஒழுக்கமாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை இருக்க கிடந்தது. அவருடைய சிந்தையில் இருந்தது என்ன? கல்வாரியை நோக்கி தான் போய் கொண்டே இருந்தார். வேற எங்கேயுமே டைவர்ஷன்ஸ் கிடையாது. போற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுவோம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டுவோம், ஒரு காலேஜ் கட்டுவோம், என்ன கிடையாது, டிஸ்டார்ஷன் கிடையாது. கல்வாரி அவருடைய முகத்தை கற்பாறையை போலும் ஆக்கினார் என்று ஏசாயா சொல்றாரு. கற்பாறைன்னா அர்த்தம் என்னது? உறவு போட்டா, செத்து போட்டா? இல்ல இல்ல, எங்குமே திரும்பல. அவர் கற்பாறையை போல தன்னுடைய முகத்தை சிலுவைக்கு நேராக வைத்துக் கொண்டார். ஒரே ஒழுக்கம், சிந்தை ஒன்று. சிந்தையை நிறைவேற்றுவதற்கு கட்டுப்பாடுகள் அவசியம். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்குக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அவர் நம்மை உபயோகிக்க மாட்டார். சொல்லட்டுமா? தேவனுடைய ஒழுங்குகளுக்கும் ஒழுக்கத்துக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அவர் நம்மை உபயோகிக்க மாட்டார். ஒரே சிந்தை, ஒன் மைண்டட்னஸ், ஒரே சிந்தை. ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன். முதலாவது அவர் மரியாதை சொன்னா இல்லையா? தேவையானது ஒன்று.
தன்னால் எழுதப்படாத நல்ல பங்கை தெரிந்து தேவையானது ஒன்று. To will one thing. To will one thing. Holiness is to will one thing. அப்படின்னு கிர்கெகார்ட் சொல்வார். சோரன் கிர்கெகார்ட் ஒரு பிரசித்தி பெற்ற சிந்தனையாளர். Holiness of thought and mind is to will one thing. ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு இந்த வார்த்தையை வச்சு. மனதிலும் இதயத்திலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா? ஒன்றை சிந்தி, ஒன்றை சிந்தி. இயேசுவே என்று சிந்தித்தினா உன்னுடைய பார்வைகள் எங்கும் சிதறாது. அவருக்கு மனதை பறி கொடுத்தால் வேறு ஒன்றுக்கும் கொடுப்பதற்கு உனக்கு ஒன்றும் இருக்காது. என் மனம் பறி கொடுப்பு. My emotional investment is upon God. I have nowhere else to go. ஒரே சிந்தை. A will that cannot will is a contradiction of the சொன்னா. சித்தம் என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு சித்திக்கும் ஆற்றல், தீர்மானிக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும். தீர்மானிப்பதற்கு முடியாமல் பலவர இருப்பேன். சித்தம்னா தெரியுது உங்களுக்கு, தீர்மானிக்கும் ஆற்றல். தீர்மானிக்கும் ஆற்றல் எனக்கு இல்லைன்னா பலபலா கோலபலன் இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முடிவுக்கு அவர் வருகிறார். அதை என்ன நான் சொல்லி முடிக்கிறேன். லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னவர் வேறு விதமாய் அநேகர் நடக்கிறார்கள் என்று சொல்கிறார். பாருங்க 18ஆம் வசனம். அதை நான் இன்னும் அதிகமாய் விளக்க நான் விரும்பவில்லை. இதோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். 21ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள் பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். அவர் ஒப்பாக நாம் மாற்றப்படுவோம். 1 யோவான் 3:2 அவரை முகமுகமாக சந்திப்போம். அப்பொழுது ஒரு ஒப்பாக நாம் மாற்றப்படுவோம். அதுதான் கிளைமேக்ஸ். அவருக்கு ஒப்பாக நாம் மாற்றப்படவிருக்கிறோம். ஆகினால் இந்த உலகத்தில் நாங்கள் வேறு எதற்கும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. மக்கள் வேறுவிதமாக சிந்திக்கிறார்கள். பலமுறை இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன். எனக்கே பிடிச்சு போச்சு. அவருடைய தெய்வம் அவருடைய வயிறு, அவருடைய லட்சை அவருடைய மகிமை. லட்சையானவர்களுக்கு மகிமையாக தோன்றும், அவமானத்துக்குரியவர்களுக்கு மகிமையாக தோன்றும். அவர்கள் பூமி கருத்தவைகளை சிந்திக்கிறார். Their preoccupation is with the things of the world. மேலானவைகளை நாடுவதற்கும் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Seek and set your mind. If you could set your mind upon the heavenly things, you can seek the heavenly things. Unless you set your mind, you will not seek. மனதை தேவனுக்கு பறிகொடுப்பதினால் மேலானவைகளை நாடுவது. இன்றைக்கு என்னை உங்களையும் அதற்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஒரு மனிதன் இப்படி சொன்னான், பரலோகத்தின் பொருத்தத்திலே, பரலோகத்தில் எவைகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்காதோ அவைகள் மீது மதிப்பு வைக்காமல் இருக்கிறவன் தான் தேவனுடைய சீஷன்னு சொன்னாரு. பரலோக ராஜ்யத்தில் எதுக்கெல்லாம் மதிப்பு இல்லையோ அதற்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். பரலோக ராஜ்யத்திற்கு எதற்கெல்லாம் மதிப்பு உண்டோ அதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். தீர்மானிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் எவைகளுக்கெல்லாம் மதிப்பு இல்லையோ அவைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். நான் பூமிக்குரியவைகளை சிந்திப்பவன் அல்ல, மேலானவைகளை நாடுகிறவன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறவன். ஏனென்றால் மேலானவரை நான் நாடுவதினால் மேலோக நாட்டம் எனக்கு உண்டு. அவருடைய கரிசனை என்னுடைய கரிசனை ஆகினால் உலக கரிசனைகளினால் நான் ஆட்டி படைக்கப்படுவதில்லை. அவைகளுக்கு நான் விலை போவது இல்லை. உலகத்தின் சந்தையிலே என்னை நான் விற்று போடுவதில்லை. நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். உமது திருமேஜையிலே எங்களுடைய உம்மோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்தவும், எங்களுக்காகவே நீர் கல்வாரியில் கரையம் செலுத்தினீர் என்பதை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும், உம்மை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம் என்னும் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தவும் உம்முடைய திருமேஜைக்கு நாங்கள் வரவிருக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்தட்டும். ஒரு புதிய உத்வேகத்தோடும் இந்த உலகத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா அபாகா அபா